வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சரிந்து கொண்டு இருக்கும் அமெரிக்க பொருளாதாரம். எதை பற்றியுமே கவலைப்படாத ட்ரம்ப் தன் நண்பனை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர், சரிந்து கொண்டு இருக்கும் தங்க விலை இப்படியே தான் போக போதா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் விரிவா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்றாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு செய்தியாக வரலாம். முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சந்தை மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 2-3 நாட்களில் ஒரு 12 ட்ரில்லியன் அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது முதல்ல ஒரு 3 சைபர் போட்டுங்க, அதுக்கு அடுத்தால 3 சைபர் போட்டிங்கன்னா 1000, அதுக்கு அடுத்த 3 சைபர் போட்டிங்கன்னா மில்லியன், அதுக்கு அடுத்த 3 சைபர் போட்டிங்கன்னா பில்லியன், அதுக்கப்புறம் இன்னொரு 3 சைபர் போட்டிங்கன்னா ட்ரில்லியன். அப்போ எத்தனை 3 சைபர் பார்த்தீங்க? ஒன்ஸு, தௌசண்ட்ஸு, மில்லியன், பில்லியன். கிட்டத்தட்ட 12 0 போடணும். 12 சைபர் போட்டிங்கன்னா தான் 1 ட்ரில்லியன். அது மாதிரி 12 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மதிப்பிலான சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு இந்த கடந்த 3 நாட்களுக்குள்ளேயே. இந்த சரிவிலிருந்து அமெரிக்கா மீள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுன்றாங்க. ஏற்கனவே கொரோனா டைமில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு அந்த சரிவு உச்சத்தை அடைஞ்சது 2022. அதுலேருந்து 3 ஆண்டு ஆச்சு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. இப்போ மறுபடியும் இவர் பண்ணி வச்சிருக்கிற கூத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி அமெரிக்கா எப்படின்னா, அமெரிக்கா விழுந்தால் அமெரிக்கா மட்டும் விழாது, அதோட தாக்கம் உலகம் முழுதும் எல்லா இடத்துலையும் பாதிப்புகள் தெரியும். ஏன்னா இப்போது தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் வரக்கூடிய பெரும்பாலான சுற்றுலாவாசி பயணிகள்லாம் யார்? அமெரிக்காவிலேருந்து வரவங்க தான். அப்போ அமெரிக்காவில் காசு இல்லைன்னா அவன் எப்படி எங்கேயா டூர் போவான்? அவன் சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டூரே போக முடியாது. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே பாணியில் போச்சுன்னா வர கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு கூட அமெரிக்காவில் பாதி பேர்ட்ட காசு இருக்காதுன்றாங்க. இப்போ இந்த 2025 கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு அமெரிக்க மக்கள்கிட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்க மக்களையே வறுமையில் தள்ளிவிடும் அப்படின்ற இவரது நடவடிக்கை எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு? நானும் கூர்ந்து தேடி 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 பார்த்தேன். கடைசியாக எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான் தெரிஞ்சது. என்னென்னா, இவர் இந்த மற்ற நாடுகள் மேலே டாரிஃப்னு சொல்கிறது பூரா பொய். அதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. மேஜராக வேற ஒரு வேலையை மறைக்கிறதுக்காக இதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த மேஜிக் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா, அங்கே பாரு, இங்கே பாரு, இதை பாரு, அதை பாருன்னுக்கிட்டே இருப்பான். அவன் கையை மட்டும் உங்களை பார்க்க விட மாட்டான். அவனோட பேச்சு வழியே நீங்கள் மயங்கி அவன் கையை பார்க்க மாட்டீங்க. அவன் கையில இருந்து வேற ஏதோ ஒன்று எடுத்து எங்கே பற்றியா ஒன்றுமே இல்லாமல் ஒரு புறாவை கொண்டு வந்தேன் அப்படி இப்படின்னு மேஜிக் பண்ணுவான். அது மாதிரி அவர் மேஜராக ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வேலை யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி எல்லா நாடுகளின் மேலே டாரிஃப்ன்றார். இப்போ இவர் சொல்கிற மாதிரி டாரிஃப்லாம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வியட்நாமுக்கெல்லாம் 54% நோ போட்டிருக்காங்க. தாய்லாந்துக்கெல்லாம் டாரிஃப் போட்டிருக்காங்க. தாய்லாந்துலேருந்து என்னையா ஏற்றுமதி பண்ணுறாங்க? அங்கே எதுவுமே ஏற்றுமதி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மொத்த நாட்டின் பொருளாதாரத்தில் 80% பொருளாதாரம் வெறுமன சுற்றுலா பயணிகள் செலவு பண்ணுற பணத்தில் இருந்து தான் அந்த எக்கானமியே நடக்குது. வெறும் டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மேலே நீ போய் இறக்குமதி வரி போடுற அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு புரியலையேன்னு யோசிச்சா, அதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்புறம் தான் பார்க்குறேன், அண்டார்டிகா மேலே டாரிஃப் போட்டிருக்காராம். என்ன சார் பிரச்சனைனா, அண்டார்டிகாவில் பென்குயின் மட்டும் தான் இருக்குமா, மனுஷனே கிடையாதாங்க. மனுஷனே இல்லாத ஒரு ஊருக்கு எதுக்கு டாரிஃபு? அப்போ தான் தெரியுது என்னென்னா, கடைசியாக சைனா மீது 104% டாரிஃப். அதாவது சைனாவிலிருந்து ஒரு பொருள் 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருள் அமெரிக்காவுக்குள்ளே வரணும்னா அந்த பொருள் உள்ளே வரும்போதே 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். எதுக்காக இந்த டாரிஃப்? ஒன்றும் இல்லை, தன்னுடைய உயிர் நண்பன், உற்ற நண்பன்
ஈலான் மஸ்கை காப்பாற்றுவதற்காக. ஈலான் மஸ்கு கிட்ட ட்ரம்ப் எங்கேயோ வசமாக சிக்கி இருக்காப்ல. இல்லைன்னா ஒரு ஒரு ஒற்றை தொழிலதிபருக்கு ஒரு நாட்டின் அதிபர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு லீனியன்சி கொடுப்பாரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம். இங்கே எப்படி நம்ம அதானிக்கு வந்து மோடி எதுனாலும் ஒன்றுனாலும் ஓடி ஓடி செய்கிறாரு, அது மாதிரி அங்கே வந்து ஈலான் மஸ்குக்காக தான் இவர் செய்கிறார். அந்த வெள்ளை மாளிகையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரபு உண்டுங்க. அந்த வெள்ளை மாளிகைக்கு உள்ளே போகணும்னா அந்த ஃபுல் சூட்டோட போனால் தான் போவாங்க. எல்லாருமே போகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது. ஆனால் அது ஒரு மரபு, அந்த மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வீடுகளில் நம்ம வந்து லுங்கி கட்டிட்டு உட்காந்துருப்போம், இல்லை ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துருப்போம், டிஷர்ட் போட்டு உட்காந்துருப்போம், சில நேரம் அது கூட போடாமல் கூட இருந்திருப்போம். அதுக்காக ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி ஷார்ட்ஸு டிஷர்ட்டும் போட்டு போவோமா? இல்லை கல்யாண வீட்டுக்கு ஷார்ட்ஸு டிஷர்ட்டோட வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ரூல்ஸு? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மரபு. ஒரு திருமண நிகழ்ச்சினா கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அதுபோல் வெள்ளை மாளிகைக்கு வரணும்னா அது ஒரு மரபு, ஃபுல்லி ட்ரெஸ்டு ஃபுல் சூட்டில் தான் வரணும்னு. ஈலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை சந்திக்கும் போது எப்படி வந்தார் பார்த்தீங்களா? ஒரு ஷார்ட்ஸு, மேலே ஒரு டிஷர்ட்டு, ஒரு பேஸ்பால் கேப்பு. இந்த உடையோட அமெரிக்கர்கள் எப்போ வெளியே போவாங்கன்னா பார்க்கில் வாக்கிங் போகும்போது போவாங்க. கூட ஒரு பிள்ளையும் தூக்கிட்டு போய் அந்த பிள்ளையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஏதோ திருவிழாவில் வேடிக்கை காட்டுற மாதிரி அதிபரோட அறையிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, நடமாடிட்டு இருக்கிறாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாருன்னா இந்த அளவுக்கு அவருக்கு இடம் ட்ரம்ப் கொடுக்குறாருன்னா அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது, ட்ரம்ப்புக்கு ஏதோ சிக்கல் இருக்குது. அதுதான் விஷயம். ஸோ என்ன சிக்கல் ஈலான் மஸ்க்கு? ஈலான் மஸ்கோட முக்கியமான 2 ப்ராடக்ட், கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ, அது ஒரு 3rd வெர்ஷன் வரை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்லா கார், இது 2க்கும் ஈக்குவலாக அடித்து காலி பண்ணுற மாதிரி, அடித்து காலி பண்ணுறது இல்லை, அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட 2 ப்ராடக்டை சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து டீப்சீக்கு, போன மாதமே இன்னும் வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஒய்டி கார்னு ஒரு கார் வந்துருக்குது. அந்த பிஒய்டி கார் வந்து அப்படியே டபுள் மடங்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எதில்? ஃபெசிலிட்டிஸில். அதாவது டெஸ்லாவோட கார் வந்து 500 கிலோவாட் தான் சார்ஜ் பண்ண முடியும். பிஒய்டி கார் வந்து 1000 கிலோவாட்டுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். அந்த காரோட பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த காரோட பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். அந்த காரில் ஒரு ஃபுல் சார்ஜோட 270 கிலோமீட்டர் தான் போக முடியும். இந்த சைனா காரில் 475 கிலோமீட்டர் போக முடியும். விலை அது சில கோடிகள். இது இந்திய விலையை 40 லட்சமோ என்னவோ தான் சொல்கிறாங்க. 40 லட்சமோ 36 லட்சத்துக்கு வந்துருச்சான். அப்போ யோசிச்சு பாருங்க, நேரடியாக டெஸ்லா காரை வந்து சுத்தமாக அடிச்சு தூக்கிடுச்சு இந்த பிஒய்டி கார். இந்த பிஒய்டி காரும் ஆள் இல்லாத கார். அதாவது இப்போ நீங்கள் 40 லட்ச ரூபா கார் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஏறி உட்காந்து அம்ஜிக்கிற போப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை முதல்ல அட்ரஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சுரேஷ் வீட்டுக்கு போப்பா அப்படின்னா அது நேராக அம்ஜிக்கரையில் சுரேஷ் வீடு எந்த தெருவில் இருக்கோ அந்த தெருவில் சுரேஷ் வீட்டு வாசலில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். நீங்கள் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு ஓரமாக கொண்டு போய் தானாக பார்க் பண்ணிக்கும். பார்க் பண்ணுறதுலேயும் என்ன வசதினா, இப்படி 2 கார் நிற்கிதுன்னு வச்சுங்க, நம்ம வந்து இப்படிலாம் வந்து பார்க் பண்ணுவோம்ல, அது அப்படிலாம் இல்லை, இப்படியே சரக்குன்னு உள்ளே பார்க் பண்ணிவிடுமா. அந்த அளவுக்கு அது இன்னும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ இந்த கார் வந்து கொஞ்சம் இன்னும் விலை கம்மியாக இருந்ததுன்னா டாக்ஸி கம்பெனிக்காரனு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. டிரைவரே தேவையில்லை, சம்பளம் தேவையில்லை, 24 ஹவர்ஸும் ஓடிட்டே இருக்க சொன்னாலும் அது பாட்டுக்கு ஓடும். உண்மை தானேங்க? டிரைவர்னா சார் 8 மணி நேரம் ஓட்டியிருக்காரு, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸு காரை வந்து சைனா லான்ச் பண்ணிருச்சுன்றது அப்போ இவருக்கு டெஸ்லா காருக்கு மிகப்பெரிய சிக்கல். அதே போலவே பார்த்தீங்கன்னா இதுவரை அவர் அந்த கிராக் ஏஐயில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $40 பில்லியன். 40 பில்லியன்னா 40 போட்டு 9 சைபர் போட்டுருக்கீங்க, அவ்வளோதான். அதாவது $4000 கோடி வச்சுக்கலாம். இதை அந்த நேரத்தில் இவங்க டீப்சீக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா $6 மில்லியன் தான் செலவு பண்ணியிருக்காங்க. 6 மில்லியன்னா 60 லட்சம். $60 லட்சம் எங்கே இருக்குது? $4000 கோடி எங்கே இருக்குது? அப்போ $4000 கோடி ப்ராடக்ட் வந்து அடி வாங்குது. அதே மாதிரி அவன் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ண அந்த காரு அடி வாங்குது. இது 2023 தான் ஆரம்பித்தாங்க இந்த கார் கம்பெனியை, பிஒய்டி ஆரம்பித்து இன்னொரு காரை வாங்கி அது ஒரு பேட்டரி கம்பெனி. அப்புறம் இன்னொரு கார் கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க, வாங்கி 2த்தையும் கனெக்ட் பண்ணி ஆள் இல்லாத கார் பேட்டரி கார்னு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது ஈலான் மஸ்க்கு காப்பாற்றணும்னா இந்த சைனாவோட இந்த 2 ப்ராடக்ட்டும் அமெரிக்காவில் வரக்கூடாது. அப்போ அப்படி சொன்னால் நேரடியாக சைனா மேலே தான் தாக்குறாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போகும். அதுக்காக
உன் மேலே டேக்ஸு, அவன் மேலே டேக்ஸு, இவன் மேலே டேக்ஸு, சைனா மேலே மட்டும் 104% டேக்ஸு அப்படின்னு எதுக்கு போட்டிருக்காருன்னா வேற எந்த காரணமும் இல்லை. ஈலான் மஸ்குன்ற ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக மொத்த அமெரிக்காவையும் பலி கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் தயாராயிட்டார். அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மோதிச்சுன்னா ஈலான் மஸ்க்கு தெருவுக்கு வந்துடுவார். அதில் வேறு ப்ராடக்டே பெருசாலாம் கிடையாது. எக்ஸ் இருந்தது, எக்ஸ் ஒன்று தான் இருக்குது. எக்ஸ் இப்போ இந்த கிராக் அடி வாங்கிடும், காரு விற்காது, எல்லாம் இதில் போட்ட பல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் பூரா அப்படியே விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி போயிடும். போச்சுன்னா என்ன ஆகும்? ஈலான் மஸ்க்கு ரோட்டுக்கு வந்துடுவார். ஈலான் மஸ்க் ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போ ட்ரம்ப் வந்து இந்த மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னத்தையா கிரேட் அகெயின்? ஏற்கனவே அமெரிக்கா கிரேட்டாக தானேயா இருக்குது. அமெரிக்காவுக்கு மிஞ்சின நாடு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ இந்த காரணத்தால் சைனா தான் இப்போ அடுத்தால சூப்பர் பவராக மாறப்போகுது. இதுதான் இந்த கேம் வந்து மாறப்போகுது. எப்படி யூரோப் அமெரிக்கா சைடில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சென்டர், பவர் சென்டர் எல்லாமே ஆசியா பக்கம் மாறப்போகுது. அதுக்கு சைனா தலைமையாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் சரி, உடன்பாடு இல்லைனாலும் சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் அந்த தங்க விலையை சொல்ல மறந்துட்டேன், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றாங்க. நான் எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த கடந்த 9 நாட்களில், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து எடுத்தோம்னா இந்த 9 நாட்களில் ஒரு நாள் வந்து சந்தை விடுமுறை. அதில் 4 நாள் தங்க விலை இறங்கியிருக்கு, 4 நாள் தங்க விலை ஏறி இருக்கு. அதாவது மொத்தம் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 325 ரூபாய் இறங்கியிருக்கு, 200 ரூபாய் ஏறி இருக்கு. ஆக மொத்தத்தில் 125 ரூபாய் தங்கம் விலை இந்த 9 நாளில் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து பர்மனெண்ட் இன்ஃப்ளேஷன், டெம்பரரிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பூராத்துக்கு கொண்டாந்து தங்கத்தில் தான் போடுவாங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 9,000 ரூபாய் தாண்டிடும். அதுதான் நடக்க போகுது. அதனால் அவசரப்பட்டு தங்கம் விலை குறைஞ்சிருமோன்னு பயந்துட்டு யாராவது சொல்கிறாங்கன்னு வித்துறாதீங்க. தங்கம் விலை ஏறத்தான் போகிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.